அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல இறை ஆசியுடன் நல்ல மன நிம்மதியுடன் நாளான அமைவதாக. இன்று நாம் ஜெபிக்க மற்றும் கருத்தாக பேசப்போவது படிப்பு, கல்வி. அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஸோ நல்ல ஒரு படிப்பு, எவ்வளோ கல்வி எவ்வளோ நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறைவனிடம் எல்லோரோட படிப்பு மற்றும் பரீட்சைக்காக நாம் ஜெபம் பண்ணணும். கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம்னா, ஒரு வீட்டில், ஒரு பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு வீழ்ச்சியான ஒரு வீட்டில் ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணும் படித்து நல்லபடியாக அவங்க நல்லதான ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ரைவேட்டில் நல்ல வேலையாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வேலைக்கு சேர்ந்தாங்க, இல்லை ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆராய்ச்சியாளர்களாக எந்த அளவுக்கு உயர முடியுமோ அதில் படிப்பில் உயர்ந்தாங்கன்னா அந்த தலைமுறையே அவங்க பொருளாதாரத்தை அவங்க தலைமுறைக்கே மாற்றி விட்டுருவாங்க. ஸோ அந்த முதல் பட்டதாரிகள்னு சொல்லிட்டே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிராமப்புறங்களில் அந்த ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரி ஆகிறதுக்கே சிரமப்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு தேவை, அங்கே உள்ள பொருளாதார நிலம் அவ்வளோதான். ஸோ கல்விங்கிறது ஒரு மனிதனை எவ்வளோ மேலே கொண்டு போகுங்கிறது முதல் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கல்விங்கிறது ஒன்லி நம்ம பொருளாதாரத்தில் முன்னேறதுக்கு மட்டுமானா கேட்டால் கிடையாது. நம்ம பல விஷயங்கள் நமக்கு தெரியணும், இந்த உலக நடப்புகள் தெரியணும், எல்லா விஷயத்திலும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது கல்வி தான். அது இருந்தாலே நம்ம யாரும் அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா எதை வேணாலும் நமக்கு வாழ்க்கையில் நம்ம இழக்கலாம். ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்குது, நம்மகிட்ட படிப்பறிவு இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதை யாராலையும் பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கையை நம்ம பாதையை அமைச்சிக்கலாம் புதுசாக. ஸோ அது அவ்வளோ முக்கியம் நமக்கு. அதனால தான் பல விஷயங்களில் நம்ம கல்வியை உயர்வான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம நாட்டு நிலவரத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். கல்விங்கிறது எப்படி இருக்கு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். அதுதான் எப்படின்னா, முன்ன கல்விங்கிறது அறிவை வளர்க்கிற விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போ உண்மையாகவே அது ரொம்ப மனவேதையான விஷயம். என்னன்னா, சங்கடமான விஷயம். கல்விங்கிறது ஒரு பொருளாதார சந்தையா, பெரும் சந்தையா மாறி இருக்குது. எப்படி நான் சொல்றேன்னா, அரசாங்க பள்ளிகளோட மாணவ சேர்க்கை குறைவே இதுக்கு காரணம். அதுக்கு காரணம்னு சொல்லிட்டேன். உதாரணம் ஏன்னு சொல்றேன்னா, ஏன் மக்கள் அங்கே போக மாட்டேங்கிறாங்க? அந்த அளவுக்கு கல்வியை ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொருளாதாரத்தின் பிம்பமா, அடையாளமா, ஒரு ஸ்டேட்டஸா, அதாவது அந்த ஸ்கூல்ல படிச்சாதான் நல்லா படிக்க முடியும், இந்த ஸ்கூல்ல படிச்சாதான் பையன் நல்லா வருவான், அப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது கவர்மெண்ட் பள்ளிகளோட தரம் அதுக்கு மெயின் முக்கியமான காரணம். அதுக்கு தவிர அதில் இருக்கிற ஆசிரியர்கள் எப்படி பணி செய்கிறாங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் உலகறிஞ்சது. ஸோ இந்த மாதிரி இங்கே கல்வியோட அடிப்படை விஷயங்களே நிறைய மாறி போயிருக்கு. முன்னாடி குருக்கல்விம்பாங்க. அப்போ குருக்களுக்கு கொண்டு போய் ஏதாவது தட்சணை கொடுத்து மரியாதை செலுத்தி கல்வியை கற்றுக்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த தட்சணை தான் இப்போ மாறி குருதட்சணைங்கிறத போய் அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணி இப்போ படிப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கிராமத்தில் முன்னாடி படிக்காத பிள்ளைகளை தேர்வு பண்ணி அவங்கள படிக்க வச்சா அவங்க வாழ்வு மாறுங்கிறது. அதுக்காக தான் பள்ளிக்கூடத்திலிருந்து பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க. சீருடைகள் எல்லாரும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நம்ம தலைவர்கள் பண்ணாங்க. இப்போ என்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னா, படிப்புங்கிறது ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் நீங்க போட்டாலே அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும். 100% தேர்ச்சி, இத்தனை பிள்ளைங்க இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க. அங்க உள்ள நீங்க போய் சேரும்போது நீ ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நீ ஒரு 10th முடிச்சுட்டு ஒரு 12th 11th 12th ஒரு ஸ்கூலுக்கு நீ அப்ளிகேஷன் போடுற அப்படின்னா, மாற போற போடணும் அப்படின்னா, அந்த ஸ்கூலோட டிமாண்ட் என்ன? அவன் நல்லா படிச்சிருக்கணும். படித்தவனை தான் இவங்க எடுக்கிறாங்க. ஏன்னா 100% தேர்ச்சி வேணுமா, ரிசல்ட் காமிச்சாதான் அடுத்த அட்மிஷன் ஸ்கூலுக்கு. ஸோ இது என்ன மாதிரியான போக்கு?
100% அவன் வந்து தேர்ச்சி பெற்றுட்டு வெளியில வந்தா மட்டும் போதுமா? அவனுக்கு என்ன நீங்க அவனுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்ப போறீங்க? வாழ்க்கை பாடமா இருக்கட்டும், என்ன அவனுக்கு தெரிய போகுது? ப்ராக்டிக்கல் லைஃப்ல எதுவுமே தெரியாத ஒரு அறிவை தான் கொடுத்து அனுப்ப போறீங்க. ஸோ இது வந்து இந்த போக்கெல்லாம் மாறணும். எல்லாருக்கும் கல்விங்கிறது கரெக்டான வகையில கொடுக்கப்படும். எப்படின்னா அதனாலதான் நமக்கு வந்து எல்லா மக்களும் ஒரே இடத்துல போறதுனாலதான் அந்த பொருளாதார நிலைமையே சீரா அமைய முடியும். எல்லா தொழிலும் முக்கியம் தானே. இப்ப விவசாயம் பண்றான், விவசாயியும் முக்கியம் தானே. அந்த தொழில் நம்ம சாப்பிட முடியுமா? ஆனா அந்த தொழில அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை அறிவியல் பூர்வமா அதுல சிந்திச்சு அதுல வந்து படிப்பு நம்ம அதை எவ்வளவு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப டெக்னாலஜில நீங்க பாத்திருப்பீங்க, வெளிநாடுகள்ல வந்து பயிர் பண்றதுல இருந்து எல்லாமே அந்த மிஷின்ஸ் கொண்டு வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லாமே, ஒரு மாட்டு பண்ணையா இருக்கட்டும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க, கோழி பண்ணையா இருக்கட்டும் அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விவசாயத்தை மேம்படுத்துறதுக்குள்ளதான் கொண்டு வரலாம் வேளாண்மைக்கு. இன்னொன்று பண்றதா இருந்தால் வேற தொழில்கள் எவ்வளவு விஷயங்கள்ல வந்து புதுமைகளை கொண்டு வரலாம். அதுக்கான மார்க்கெட்டிங் வேல்யூவை நம்ம உண்டு பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்குமே கரெக்டான வகையில மார்க்கெட்டிங் பண்ணா எல்லாருக்கும் சமமான பொருளாதார நிலைமையில சேலரி, நல்ல ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து மாறணும். இந்த விஷயங்கள்லாம் மாறணும், நல்லபடியா மாறி படிப்புங்கிறது நமக்கு தெரியும் எத்தனை மரணங்கள் நம்ம மருத்துவ தேர்வுக்காக நீட் மரணங்கள், அதுக்கு முன்னாடி மருத்துவ படிப்பு படிக்க முடியாம மாணவர்கள் மரணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து நம்ம நிறைய பார்த்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நம்மளால என்ன ஸ்டெப் எடுக்க முடிஞ்சது? ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அதை வந்து கட்டமைச்சிட்டாங்க, இப்படித்தான் அப்படின்னா பல ஏழை மாணவர்களோட கனவுகள் இங்க வந்து நினைவாகாம அப்படியே பிஞ்சிலேயே பொசுக்கப்படுது. இது வந்து கண்டிப்பா மாறும். அதே போல நிறைய மாணவர்கள் வந்து நல்லா படிச்சு பெரிய மார்க் எடுக்கணும், கொஸ்டின் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து போதுமான நினைவாற்றல், அது சிரமங்கள், பல ப்ரெஷர்களால, வீட்டோட பெற்றோர்களோட ப்ரெஷர் எல்லாத்தாலையும் அவங்க வந்து ரொம்ப தடுமாற்றத்துக்குள்ளாகிறாங்க. பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கு கவன சிதறல்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்ம இதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு இறைவனிடம் ஜெபம் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் செய்வோம். வாங்க, நம்ம இன்னைக்கு இறைவன்கிட்ட கேட்க போற முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இந்த வருடம் பல கனவுகளோட பள்ளி கல்வி கல்லூரிகளில் நடக்கிற படிப்பு மட்டும் நான் சொல்லலை, பரீட்சையை மட்டும் நான் சொல்லலை, பல விஷயங்கள் ஒரு கவர்மெண்ட் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணிட்டு நல்லபடியாக எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக தேர்ச்சி அந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் எல்லா வகையிலையும் படித்து ஒரு கோர்ஸ் படிக்கணும். இப்போ ஒரு வேலையில் இருப்பாங்க, ரொம்ப வருஷமா அந்த வேலையில் முன்னேற்றமே இருக்காது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதுக்கு கோர்ஸ்கள் படிப்பாங்க. ஸோ எல்லாரும் ஒரு இந்த வருஷம் வந்து அடுத்த தேர்ச்சி எழுதணும், நான் தேர்ச்சியாகி நல்லபடியாக வரணுங்கிறதுக்காக படிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஜெபத்தை கொடுக்குறோம். வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். என் அன்பு தகப்பனே, என் இறைவா, நீரின்றி இந்த உலகில் எதுவும் இல்லை. எங்களை காத்து பேணி பாதுகாத்து வளர்த்து வருவமைக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த நாள் நாங்கள் ஜெபம் உம்மிடம் கோரிக்கையாக வைப்பது, இந்த வருடம் தேர்வு எழுத காத்திருக்கும் அனைவருக்கும் நல்லபடியான ஒரு நினைவாற்றலையும் நல்ல ஒரு படிக்கும் திறனையும் நல்லது ஒரு அமைதியான மனநிலையையும், அவர்கள் தேர்வு எழுதும் பொழுது எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் நல்லதாக தேவனின் இறை ஆசியுடன் அவர்கள் கையில் பேனாவோ அதை எழுதும் எந்த ஒரு பொருளை பிடித்தாலும் அவர்கள் கவனம் சிதறாமல் அந்த பரீட்சையை நல்லபடியாக நிறைவேற்றி நல்லபடியாக எழுதி அதில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும். அவர்கள் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பல குடும்பங்கள் எப்படியாவது நம்ம பையன் நம்ம பெண் படித்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போயிட மாட்டாளா, நம்ம வந்து இவ்வளவு வருடம் கஷ்டப்பட்டோமே, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம் பெண் பிள்ளைகளோ நம் ஆண் பிள்ளையோ நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல மாட்டானா என்று தங்களது வேர்வையை இரத்தமாக சிந்தி அதில் உழைத்த காசில் நல்லதொரு கல்லூரிகளில் நல்லதொரு பெரிய கல்லூரிகளில் பணங்களை கட்டி சேர்த்து அந்த பிள்ளைகள் தேர்ச்சி பெறுவார்கள் என்று ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவா, இந்த வருடம் பரீட்சை எழுத போகும் அனைத்து பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள் இறைவா. அவர்கள் நல்லதொரு
வாழ்க்கையை அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்களுக்குமான எதிர்காலத்தை அமைப்பதற்காக அவர்கள் நல்லதொரு தேர்வை நல்லபடியாக படித்தது அனைத்தும் நினைவில் வைத்து அதை எழுதக்கூடிய சக்தி அவர்களுக்கு கொடுங்கள் இறைவா. இந்த பிள்ளைகள், இந்த இளைஞர்கள் அவர்களது வாழ்விற்காக எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீங்களே ஆசீர்வதிங்கள் இறைவா. பல விதமான சிக்கல்கள் வரும். படிக்கும் நேரத்தில் படங்களோ வேறு வகையான நாட்டங்களோ மொபைல் நாட்டங்களோ எல்லாமே கவனச்சிதறல்களை கொண்டு வருகிறீர்களா. அதுவும் இந்த கலிக உலகத்தில் எல்லோரும் படிப்பதற்கே பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு கவனச்சிதறலுக்கான விஷயங்கள் உலகமெங்கும் பரவி கிடைக்கிறது இறைவா. நீயும் தாமே இந்த பிள்ளைகளை கையில் எடுத்து அவர்களுக்கு நல்லதொரு மன அமைதியும் மன நிம்மதியும் படிப்பதற்கான நேரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான எல்லா சக்தியும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இறைவா. பெற்றோர்களது ஊக்கம், அது மட்டுமல்லாது பிள்ளைகளது கனவுகளும் ஒவ்வொரு கனவுகளும் ஒவ்வொருவாறு இருக்கும் இறைவா. இது சிறு பிள்ளைகளது கனவுகள் அடுத்து நம்ம இந்த மாதிரி படிக்க வேண்டும், இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். இந்த கோர்ஸை நான் தேர்வு செய்தால் மருத்துவர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம் என்று பல வகையான கனவுகளோடு ஒவ்வொரு பரீட்சையும் எழுதுகிறார்கள் இறைவா. அவர்களை நீர் தாமே கையில் எடுத்து பிள்ளைகள் அவர்களை நீர் தாமே ஆசீர்வதித்து அவர்கள் இந்த வருடம் பரீட்சை எழுதும் அனைவருக்கும் நல்லதொரு தேர்ச்சி, நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைக்க இறைவா நீர் தாமே கூடி நின்று ஆசீர்வதிங்கள் இறைவா. உண்மை தேடி வரும் பிள்ளைகள் அனைவருக்கும் ஞானத்தை அருளி அவர்கள் பல்கி பெருக வேண்டும் இறைவா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மணிகளும் இந்த வருடம் எழுத போகும் தேர்வுகளில் நல்லதொரு மதிப்பெண்களை பெறுவார்களாக. உமது ஆசி அவர்களுக்கு வழக்கரத்தால் அவர்களை ஆசீர்வதியும் இறைவா. அவர்கள் இந்த வருடம் எடுக்கும் அனைத்து அனைத்து திட்டங்களிலும் அவர்கள் கூட நின்று அவர்களை வழிநடத்தி அவர்களை கைப்பிடித்து வழிநடத்தும் இந்த அன்பு தகப்பனை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, நன்றி. ஆமென்.